உங்களால வேகமா இப்படி நடக்க முடியலைங்களா? ஸோ நாளுக்கு நாள் உங்க வேகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாயிட்டு வருது. நீங்க வேகமா நடக்கணும்னு நெனச்சா கூட நெறைய தள்ளாடுற மாரி இருக்கு. எங்க வேகமா கால் எடுத்து வச்சா உடனே கீழ விழுந்துருமோன்ற பயம் அதிகமாகுது. இந்த மாரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கு. உங்க நடையோட வேகத்த எப்படி அதிகப்படுத்துறது? ஏன் உங்க வேகம் குறையுது? அப்படின்ற எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னா, இந்த வீடியோல மொத்த டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட நடையோட வேகத்த அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அது ஏன் குறையுது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்களோட நடையோட வேகத்த குறைக்கக்கூடிய 5 முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். அதுல முதல் காரணம் சார்கோபீனியா, அதாவது மசில் லாஸ். இப்போ நம்ம உடம்ப வந்து ஒரு பைக் மாரி நெனச்சுக்கோங்க. ஒரு சில பைக்கு வேகமா போகும். ஒரு சில பைக்கு ஸ்லோவா போகும். ரீசன் என்ன அப்படின்னா, என்ஜின். ஒரு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட இன்ஜினோட பவர் பொறுத்து தான் அந்த பைக்கோட வேகம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய நம்ம மசில் ப்ரொடியூஸ் பண்ற பவர வச்சு தான் நம்மளோட வேகம் இருக்கும். நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மசில் நம்மளோட கெண்டை சதை, காஃப் மசில். இது 2வது இதயம் நம்ம உடம்புக்கு. ஸோ கீழ போற பிளட்ட பம்ப் பண்ணி மேல அனுப்புற பணிய இது பண்ணுது. அதே மாதிரி நீங்க வேகமா நடக்கிறதுக்கு தேவையான பவர ப்ரொடியூஸ் பண்றதுலயுமே இது மிக முக்கியமான தசையா விளங்குது. ஸோ இந்த ஒரு தசை 35% 60 வயசுக்கு மேல அதோட பலத்த இழக்குது. அதாவது அதோட பவர் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டிய இழக்குது. சக்திய அதால உற்பத்தி பண்ண முடியல. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இந்த ஒரு தசை அதோட சேர்த்து நம்மளோட இடுப்பு தசை இதோட சக்திகள் எல்லாம் குறையிறது தான் ஏஜ் ஆகும்போது உங்களோட நடையோட வேகம் குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்த காரணம் பேலன்ஸ் இஷ்யூஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, வேகமா நீங்க நடக்க முயற்சி பண்ணும்போது தடுமாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பயத்திலேயே நீங்க பொறுமையாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் பயம் அதிகமாச்சுன்னா எதையாவது பிடிச்சிட்டு நடந்தாதான் நடக்கவே உங்களால முடியும். வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருந்தாலும் சரி. அதாவது நரம்பு மண்டலமும் நம்மளோட தசைகளும் ஒண்ணா சேர்ந்து ஒரே நேரத்துல ஒழுங்கா வேலை செஞ்சாதான் நீங்க தடுமாற்றம் இல்லாம கான்பிடென்ட்டா நடக்க முடியும். நான் முன்னாடி எல்லாம் பயம் இல்லாம ஈஸியா நடப்பேன். இப்ப பயம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னுவாங்க வயசானதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்க கான்பிடன்ஸை குறைக்கிறது உங்களோட பேலன்ஸ் ப்ராப்ளம் தான். கடைசியா இந்த பேலன்ஸ் மசிலோட பவர் ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இதெல்லாம் குறையும் போது 3வது பிரச்சனை ஆரம்பிக்கும். அதாவது ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு தேய்மானம். இப்ப இந்த எலும்பு தேய்மானம் மூட்டுல இருக்கு அப்படின்னா மூட்டு வழியால நீங்க ஒழுங்கா நடக்க முடியாது. இடுப்புல இருக்கு அப்படின்னா இடுப்பு வழியால ஒழுங்கா நடக்க முடியாது. ஸ்பைன் முதுகு தண்டுல வந்தாலுமே உங்களுக்கு அந்த வலிகள்னால நீங்க நடையோட பேட்டர்ன் மாறிடும். ஒரு பக்கமாவே தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க வலியினால. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி அடுத்த காரணம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆர்த்ரைட்டிஸையே உருவாக்கக்கூடிய மசில் டைட்னஸ், அதே மாதிரி ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி சமணம் போட்டு உட்காரணும் அப்படின்னா கால் முழுசா தரையில படியாது. இப்படி தூக்குன மாதிரியே இருக்கும். அங்கங்க தொடையில எல்லாம் பயங்கரமா இழுக்கும், புடிக்கும். நம்மளால இந்த மாதிரி உட்காரவே முடியாது. இப்படி இருந்தா உங்களோட இடுப்பு பயங்கர ஸ்டிஃபாவும் அங்க இருக்க மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாவும் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி நிறைய பேரால கீழே குனிய முடியாது. ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் அண்ட் மசிலோட அந்த டைட்னஸை குறிக்கிறது தான். கடைசியா முக்கியமான பிரச்சனை இது ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் இருக்கும். என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள், இதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கேன்சர், இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுறதுனால உடம்பு வந்து வீக்கா போகிறது. அதனால நம்மளோட நடைவேகம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. இது எல்லாமே நம்ம உடம்பு ஏன் நம்மள வேகமா நடக்க விடாம பண்ணுது அப்படின்றதுக்கான உதாரணங்கள். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு காரணங்கள் புரிஞ்சிருக்கும். அதற்கான பயிற்சிகள் அதை சரி பண்ணி திருப்ப நீங்க வேகமா நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம்னு சிம்பிளா ஒரு 6 எக்ஸசைஸ் இந்த வீடியோல சொல்றேன். இது நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு பெருமளவு பயன்படும் நம்புறேன். சரி, வாங்க அந்த எக்ஸசைசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட நடையோட வேகத்தை அதிகப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட onelastmove.com வெப்சைட்ல 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினம்தோறும் வலி இல்லாம இருக்கிறதுக்கு, அதாவது ஜாயிண்ட் பெயின், மூட்டு தேய்மானம், இந்த மாதிரியான தேய்மான பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், வாழ்க்கை முழுக்க நடையோட இருக்கிறதுக்கு, நடையில வர தடுமாற்றம், கால்கள் பலவீனமாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கடந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் தினம்தோறும் என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்ற உடற்பயிற்சி திட்டமும், அந்த திட்டத்தை நானே எப்படி பண்ணணும் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேஷன் செய்முறையையும் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் கலந்து ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டா ஒரு விளம்பரமா பார்க்காம இது நிறைய பேருக்கு போய் சேரணும். நிறைய பேர் இதுல நான் சொல்லி தந்திருக்க மாதிரியான பயிற்சிகளை பண்ணி பயன்பெறணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல 14 days ஃப்ரீ ட்ரையல் வந்து மூட்டு பிரச்சனை இருக்கவங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ யார் வேணாலுமே அந்த 14 day ஃப்ரீ ட்ரையல் அட்டன் பண்ணி அதுல நான் எப்படி அந்த கோர்சஸ் இருக்க போகுது, எப்படி நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க அதுல மெம்பர் ஆகி எக்ஸசைசஸை கத்துக்கலாம் ஃபியூச்சர்ல. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம வந்து இங்க பாருங்க, ஒரு காலோட குதிக்கால இப்படி தூக்கிக்கணுங்க. தூக்கிட்டு இன்னொரு கால் இருக்கு இல்லைங்களா, நொண்டி அடிக்கிற மாதிரி தாண்டி முன்னாடி ஒரு ஸ்டெப்பு, பின்னாடி ஒரு ஸ்டெப். இந்த கால் இப்படி குதிக்கால் தூக்குனபடியே தான் இருக்கணும். இப்படி 1 1 2 2 3
3 4 4 5 5. இது மாதிரி 10 முறை இந்த சைடுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இந்த காலை வந்து கீழே வச்சுட்டு இந்த காலை மேலே தூக்கிட்டு இதில் ஒரு 10 முறை 1 1 அந்த மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10 முறை இதே எக்ஸசைஸை கூட பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ் இதே பொசிஷன் தான், அதே மாதிரி குதிக்காலை தூக்கிக்கோங்க. இந்த காலை வந்து சைடில் 1 1 2 2 இங்கே பாருங்க, குதிக்காலை தூக்கிக்கிட்டு சைடில் 3 3 இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த சைடுக்கு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இந்த காலோட குதிக்காலை தூக்கிக்கோங்க. இந்த சைடு காலை உள்ள வெளியில பண்ணணும். இது ஒன்று ஷூ போட்டு பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி மேட் மேலே பண்ணுங்க, இல்லைன்னா ஃபுட் பெயின் வந்துடும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த சைடுக்கு ஒரு 10 முறை குதிக்காலை தூக்கினபடியே இன்னொரு காலை தூக்கி தூக்கி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி நேராக வந்து ஒரு காலை பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க, குதிக்கால் தூக்கியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நின்றுட்டு பொறுமையாக இந்த காலை எடுத்துகிட்டு வந்து மேலே தூக்கிட்டு கீழே வைங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் 1 குதிக்கால் தூக்கினபடியே தான் இருக்கணும். இது மாதிரி 10 டைம்ஸ் 2 3 இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும் 10 டைம்ஸு. அப்புறம் வந்து சைடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படியே திரும்பி நின்றுட்டு இந்த காலோட குதிக்காலை மேலே தூக்கிக்கணும், இந்த காலை மட்டும் இப்படி நேராக வச்சுட்டு இப்படி பேக்கில் டச் பண்ணி பண்ணணும். இது பேக்கில் கால் வைக்கும்போது இது லேசாக முட்டி மடங்கலாம். மடங்கிறது இன்னும் நல்லது. மடங்காமல் இப்படி வச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சரியாக வராது. லேசாக முட்டியை மடக்கிட்டு பட்டக் மசில்லேருந்து பவர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 சைடுக்கும் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி சேர் ஸ்குவாட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2 கையும் முன்னாடி நீட்டிட்டு பேக்கப் பின்னாடி தள்ளி உட்காருங்க. எந்திரிக்கும் போது ஒரு காலை மேலே ரைஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, 1 அடுத்து ஆப்போசிட் கால் 1 2 2 3 எந்திரிக்கும் போதே அடுத்து ஒரு காலை வந்து மேலே தூக்கணும். அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா தலைக்காணி வச்சுக்கோங்க சேர் மேலே, அது இன்னும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் உட்காந்துட்டு எழும்பும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி 10 டைம்ஸ் 2 காலுக்கும் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது இருக்க ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் நடக்கணும். ஸோ ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நடங்க. ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு 2 காலோட குதிக்காலையும் தூக்கிட்டு விடுங்க. அடுத்த ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு 2 காலோட குதிக்காலையும் தூக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே குதிக்கால் அப்படி தூக்கிட்டு அப்படி தூக்கி தூக்கி விட்டு நடங்க. ஸோ நார்மல் காஃப் ரைஸ் மாதிரி தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணுற பொசிஷனில் பண்ணும்போது இது அந்த மூமெண்ட்டோட வந்துடும். ஸோ நீங்கள் நடக்கும் போதுமே பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், காஃப் மசிலும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் இது ரொம்ப ஈஸி. என்னன்னா நம்ம பேக்லேயே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக்கில் நடக்கும்போது கம்ப்ளீட்டாக காஃப் மசிலோட ஆக்ஷன் குறைஞ்சு டிபியாலிஸ் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மசிலோட ஆக்ஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இது அதிகமாகிறது நீங்கள் காலை ஈஸியாக எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேக் வாக்கிங்கை வந்து 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூவாக நடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ், அந்த மாதிரி 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதிகபட்சமாக 15 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஈஸியாக இருந்தால் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஈஸியாக இருந்தால் 15 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட பேலன்ஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக கால் எடுத்து வச்சு நடக்கிறதுக்கும் பெரிய அளவுக்கு பயன்படும். ஸோ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது உங்களோட நடை ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் மாறி இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் கற்றுக்கணும். 50 வயசுக்கு மேலே இருக்கீங்க, டெய்லி என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், அப்பர் பாடி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், லோவர் பாடி எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் onelastmore.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் டே பை டே ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது எக்ஸசைசஸோட லிஸ்ட்டும் இருக்கும், அதோட டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் கலந்து அந்த எக்ஸசைஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா onelastmore.comல 0 பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவாக எங்ககிட்ட டைரெக்டாகவே ஒரு வீடியோ கால் மாதிரி எக்ஸசைசஸ் கற்றுக்கணும், ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா நார்மல் கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா பயிற்சிகளும் தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.